Hello guys, I'm Arun. NASA ஓட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக NGC 7456 என்னும் ஸ்பைரகிள்ஸை வந்து படம் பிடித்திருக்கு. இந்த கேலக்ஸியோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸ்பைரகிள்ஸில் சிறிய அளவில் உள்ள நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவில் உள்ள நட்சத்திரங்கள், சிறிய அளவில் உள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் உருவான நெபுலா, மிகப்பெரிய அளவில் உள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் உருவான நியூட்ரான் நட்சத்திரம், பிளாக் ஹோல்ஸ் போன்றவெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பைரகிள்ஸில் நட்சத்திர உருவாக்கம் வந்து நடைபெறுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த இந்த ஸ்பைரல் கேலக்ஸி இதோட இமேஜில் வந்து பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ, ப்ளூ கலர்ஸ், இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடி இந்த NGC 7456 இந்த ஸ்பைரகிள்ஸி நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 51 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகிள்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் ஏரியா கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் ஏரியா கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த ஸ்பைரகிள்ஸி நம்ம பூமியிலேருந்து 51 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ நம்ம எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகிள்ஸி வந்து அமைஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் இருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே NGC 7456 இந்த ஸ்பைரகிள்ஸி அடையிறதுக்கு 51 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவ் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகிள்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரகிள்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.